சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம சீதா இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது மேலே ஒருத்தர் வந்து இடிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சீதா வந்து தாலி செயினை பார்க்குறாங்க. கழுத்தில் தாலி செயின் இல்லவே இல்லை. அதுக்கு அடுத்ததான் என்னடா வெளியே போன சீதா இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிட்டு உள்ளே பார்க்கவும் அதுக்கு அடுத்ததான் சீதா இருந்துட்டு அக்கா அந்த லேடி தாலி செயினை பிச்சுட்டு போயிட்டாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவும் ஓடி போய் பிடிக்கலான்னு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா அது அந்த சாமியார் பொம்பளை. ஹே நீ தானே எங்கள் வீட்டுக்கு வந்து குறி சொல்கிறதுக்காக வந்த, ஆனால் நீயா என் தங்கச்சியோட தாலி செயினை பிச்சுட்டு போகிற, மரியாதையாக கொடுத்துட்றே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும் விடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தள்ளி விட்டுட்டு அந்த லேடி ஓடி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்தை இருந்துட்டு மீனாவை தேடிட்டு வரும்போது கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்னாச்சு மீனா? சீதாவோட தாலி செயினை ஒருத்தர் பறிச்சுட்டு போயிட்டாங்கங்க. யார் என்னன்னு பார்த்தா அது நம்ம வீட்டுக்கு குறி சொல்ல வந்தாங்கல்ல, அத்தை கூட கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த லேடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய சாமியார் தெரியுமா? அவள் ஃப்ராடுன்னு நான் உங்களுக்கு நிரூபிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும் முதல்ல நிரூபிங்க, அப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயா சவால் விட்ட மாதிரியே நம்ம முத்து இருந்துட்டு அந்த சாமியார் பொம்பளையே சிசிடிவி கேமரா ஆதாரமாக வச்சு எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறைகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.